ஒவ்வொரு இரவு நேரத்தில் நீங்கள் தூங்குறதுக்கு கண்ணை மூடுறப்போ உங்களோட மூளையானது சொந்தமாக ஒரு உலகத்தை கிரியேட் பண்ணுதுன்னு சொன்னால் நீங்களா நம்புவீங்களா? அந்த ஒரு உலகத்தில் இம்பாசிபிளான விஷயங்கள் நடக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் இது வரைக்கும் பார்க்காத நபர்களை மீட் பண்ணுவீங்க, போகாத இடங்களுக்கு போவீங்க, டிஸ்டர்பிங்கான இன்சிடென்ட்ல ட்ராப் ஆகுவீங்க. பட் வாட் இஸ் நான் சொல்கிறேன், நீங்கள் பார்க்குற ஆளுங்க, இடங்கள், மூமெண்ட்ஸ் எல்லாமே இமேஜினேஷனை தாண்டி ஃபியூச்சரில் நடக்க போகுதுன்னு சொன்னால் நீங்களா நம்புவீங்களா? நம்ம உலகத்தில் நடந்த சில ட்ராஜிக்கான இன்சிடென்ட், டைட்டானிக் மூழ்கினது, 9/11 இன்சிடென்ட், அப்புறம் ஆப்ரஹாம் லிங்கனுக்கு நடந்தது, இப்படி எல்லாரும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஃபியூச்சரே ஒரு கிளிம்ஸாக வந்த கனவுகளை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வெறும் வீடியோ என்கிறத தாண்டி உங்களுக்கு கூட சில எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். நீங்கள் கெட்ட கனவுன்னு சொல்கிற விஷயங்கள் ரியல் லைஃப்பில் நடந்த சம்பவங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். கனவானது ஃபியூச்சரை ப்ரிடிக்ட் பண்ண முடியுமா என்கிற கேள்விக்கு போகிற முன்னாடி ஒரு டெரிஃபையிங்கான விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்லணும். கனவுன்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த மிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் மைண்ட். இப்போ உள்ள மாடர்ன் உலகத்தில் பிரெயினை ஸ்கேன் பண்ணக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ் வந்துருச்சு, பிரெயினை பற்றி படிக்கிற நியூரோ சயின்ஸ் இருக்காங்க, ஈவன் ஏஐ கூட வந்துருச்சு. பட் யாராலையும் மனுஷனுங்களுக்கு ஏன் கனவுன்னு ஒன்று வருதுன்னு யாருக்குமே தெரில. தியோரியா எவ்வளையோ நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம், ஆனால் இதுதான் நடக்குதுன்னு எந்த ஒரு ப்ரூஃபும் இல்லை. ஒவ்வொரு நைட்டில் நீங்கள் தூங்குறப்போ உங்களோட பிரெயின் ஆனது பார்த்தீங்கன்னா REM ஸ்லீப்னு சொல்லப்படுற ஸ்டேஜ்க்கு போகும். REM அப்படின்னு சொல்லப்படுற ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரேபிட் ஐ மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு ஃபேஸில் உங்கள் பிரெயின் ஆனது நீங்கள் தூங்கி எழுஞ்சிக்கிறப்போ எவ்வளோ ஆக்டிவாக இருப்பீங்களோ அதே அளவுக்கு ஆக்டிவாக இருக்கும். அதுவும் நீங்கள் தூங்குறப்ப உங்களோட இமோஷன் ஆனது இன்டென்ஸாக இருக்கும். மெமரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரேண்டமாக உங்களுக்கு மூளைக்குள்ள ஒரு கதையாகவே உருவாக்குமா. ஒரு மெமரிஸ் ஆனது இமோஷனோட பிரெயின்குள்ள ஸ்டோர் பண்ணுறதுக்கு கனவானது ஒரு பெரிய பங்கா விளங்குதுன்னு சயின்டிஸ்டே ஒரு தியோரியா சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு இமோஷன் மெமரிஸ்க்கு ஏற்ற மாதிரி ஃபியூச்சருக்கு நம்மளை தயார் பண்ணுறது தான் நீங்கள் தூங்குறப்போ நடக்கிற REM. இதுல ஸ்ட்ரேஞ்சான ஒரு விஷயம் இருக்கு. கனவுல நடக்கிற பல விஷயங்களானது பார்த்தீங்கன்னா நமக்கே என்னன்னு ஷுவரா தெரியாது. பட் வரலாறுல மனுஷனுங்களால அவங்களோட கனவுல நடந்த பல விஷயங்கள் உண்மையா நடந்திருக்குன்னு சொல்றாங்க. அதுவும் சில பேர் 100% அப்படி நடந்திருக்கு சொல்றத கேட்குறப்போ தான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அன்னைக்கு 1912 வருஷம் டைட்டானிக் தி லார்ஜஸ்ட் ஷிப் எவர் பில்ட்னு ஒரு பேர் பெற்ற ஒரு கப்பல். இவன் கடவுளால் கூட என்னோட ஷிப்பை கவுக்க முடியாதுன்னு சொன்ன ஒரு ஷிப்பு பார்த்தீங்கன்னா ஒரே நைட்ல எத்தனையோ உயிரை காவு கொடுத்த கதை உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பட் இதுக்கு பின்னாடி இந்த ஒரு டைட்டானிக் இன்சிடென்ட்ல தப்பிச்ச சில நபர்களோட கதையை பத்தி உங்களுக்கு தெரியுமா? கனவானது அவங்களை காப்பாத்துனுச்சுன்னு சொல்றாங்க. எப்படி இது சாத்தியமா? வாங்க அதையும் நம்ம பார்ப்போம். டைட்டானிக் ஷிப் லான்ச் பண்ற முன்னுக்குல இருந்து எத்தனையோ ஆட்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களோட கனவுல ஒரு மேசிவான ஷிப் மூழ்கினதா சொல்லியிருக்காங்க. என்ன ரீசன் எதுவுமே சொல்லல. பிளேனா ஒரு பெரிய கப்பை மூழ்குது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இதுக்கு ப்ரூஃப் இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலி இருக்கு. மார்கன் ராபர்ட்சன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு நபர் பார்த்தீங்கன்னா டைட்டானிக் இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு 14 வருஷத்துக்கு முன்னுக்கு ஃபியூட்டிலிட்டின்னு சொல்லப்படுற ஒரு நாவலை எழுதியிருக்காரு. அதுல ஒரு மேசிவான ஷிப் அன்சிங்கபிள் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஷிப் நார்த் அட்லாண்டிக்ல ஒரு ஐஸ்பர்க்ல அடிபட்டு அழிஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னாரு. அவர் நாவல்ல மென்ஷன் பண்ண ஷிப்புக்கும் டைட்டானிக் ஷிப்புக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய சிமிலரிட்டிஸ் இருக்கு. ரெண்டு கப்பையும் பார்த்தீங்கன்னா ஒரே சைஸ்ல இருக்கும். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவான லைஃப் போட் தான் வச்சிருந்தாங்களாம். ஈவன் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரே டேட்டு ஒரே பிளேஸில் தான் மூழ்கினுச்சு அப்படின்னு சொல்றாங்க. இது தற்செயலா இல்லை மார்கன் ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காரா? சரி, ஒருவேளை நீங்கள் அவரோட தியோரிக்கு பின்னாடி வேற ஏதாவது காரணம் இருக்கும் அப்படின்னு சொல்றதா இருந்துச்சுன்னா அதே டைட்டானிக் இன்சிடென்ட்ல இன்னொரு ஷாக்கிங்கான இன்சிடென்ட் உங்களுக்கு நான் சொல்றேன். டைட்டானிக்கானது கடலுக்கு பயணம் பண்ற முன்னுக்கு பார்த்தீங்கன்னா எத்தனையோ நபர்கள் அவங்களோட டிக்கெட்டை வந்து கேன்சல் பண்ணதா சொன்ன கதைகள் இருக்கு. அதை பத்தி விசாரிக்கிறப்போ தான் அவங்க சொன்னது ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு விஷயம். பிகாஸ் முக்காவாசி பேரோட கனவுல பார்த்தீங்கன்னா டைட்டானிக் ஷிப் ஒரு பிளாக் கலர் வாட்டர் கீழே மூழ்கிறத பார்த்துருக்காங்களாம். இந்த ஒரு கனவுனாலே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இன்சிடென்ட்ல தப்பிச்சவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. இது தற்செயலா கடவுள் இவங்களாம் காப்பாற்றுறாருன்னு சொன்னால் அப்படின்னு ஒரு ரேண்டமான ஒரு தியோரியை நம்ம சொல்ல முடியாது. உலகத்தில் நடக்கிற எவ்வளோ மிஸ்ட்ரீஸை நீங்கள் கடவுளாக பார்க்காம சயின்ஸாக பார்த்தீங்கன்னா பல கேள்விகளுக்கு பதில் தெரியும். இப்படி ஃபியூச்சரில் நடக்கிற விஷயங்களானது கனவுல வரதா சொன்ன நிகழ்வுகள் சைக்காலஜி செலக்டிவ் மெமரி அப்படின்னு ஒரு டேர்மை யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது கனவானது பார்த்தீங்கன்னா ரேண்டமாக ஒரு 100க்கும் மேற்பட்டது இருக்கும். ஈவன் ஒரு நாளில் நீங்கள் தூங்குறப்போ பார்த்தீங்கன்னா நடக்கிற கனவே பார்த்தீங்கன்னா ஒரு 10க்கும் மேற்பட்டதாக கூட இருக்கலாம். அப்படி இருக்கிற 100 கனவுகளில் 99 கனவானது ரியல் லைஃப்பில் நடந்திருக்காது. பட் ஒரு விஷயம் நடந்தா உங்க பிரெயின் ஆனது சடனா ஷாக் ஆகும். அப்போ நீங்க உங்களுக்கு நடந்த அந்த 99 கனவுகளை இக்னோர் பண்ணி நடந்த அந்த ஒரு கனவை மட்டும் தான் என்டையர் லைஃபுக்கும் எடுத்துட்டு போவீங்க. திஸ் இஸ் கால் செலக்டிவ் மெமரி. பட் இதெல்லாம் தாண்டி நம்மளோட கான்சியஸ்னஸ் ஆனது த மோஸ்ட் மிஸ்டீரியஸ் திங் இன் அவர் பாடி. சின்ன சின்ன இன்ஃபர்மேஷனை சேகரித்து உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக கனவு மூலியமா பயன்படுத்தி டைட்டானிக் ஷிப்புக்கு போக விடாமல் தடுத்ததா சொல்கிற ஆட்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஆக்சுவலி
ஆப்ரஹாம் லிங்கன் அப்படின்னு சொல்லப்படுற நபர் இறந்து போன கதை உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பட் அவரை யாரோ ஒருத்தன் சுட போறாருன்னு முன்கூட்டியே அவருக்கு தெரியும்னு சொன்னா நீங்களா நம்புவீங்களா? எஸ், வரலாறுல லிங்கன் சாகுற முன்னுக்கு தன்னோட கனவை பத்தி அவரோட வைஃப் பில்லிங்க கிட்ட சொல்லியிருக்காரு. கனவுல அவர் மொத்த அந்த ஒரு ஒயிட் ஹவுஸையும் வந்து சுத்தி இருக்காராம். அப்போ அங்க உள்ளவங்களா யாரோ ஒருத்தர் இறந்ததுக்காக கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருந்தாங்களாம். அப்போ இறந்தது யாருன்னு கிட்ட போய் பாக்குறப்போ ஒரு துணியால பிணமானது மூடப்பட்டிருந்துச்சு. அப்போ இவர் பக்கத்துல இருந்த சோல்ஜர் கிட்ட யாரு இறந்தாருன்னு கேக்குறப்போ லிங்கனோட பேரை சொல்லியிருக்காங்க. அதுவும் யாரோ அவர் அசசின் பண்றதாகவும் சொல்லியிருக்காங்க. இதை பத்தி லிங்கன் சொன்ன கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு அசசின் கையால இறந்து போனாரு லிங்கன். இந்த ஒரு இன்சிடென்ட் பார்த்தீங்கன்னா மொத்த அமெரிக்காவையும் ஆட்கொண்டுச்சு. அவருக்கு வந்த கனவு தற்செயலா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். சைக்காலஜி படி லிங்கன் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அவரோட நாட்டில் நடந்த சிவில் வார்னால செம்ம பிரஷரா இருந்தாரு. ஸோ அவரோட பிரெயின் ஆனது கான்ஸ்டன்டா அவருக்கு த்ரெட் இருக்குன்னு அலர்ட் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. அதுதான் கனவா அவருக்கு வந்திருக்கு. அதாவது அவர் யோசிச்சது தான் அவருக்கு கனவா வந்திருக்கு. ஸோ இது தற்செயல்னு சைக்காலஜி சொல்றாங்க. ஆனாலும் எனக்கு என்ன கேள்வினா, கனவுல ஒரு அசசின் சாகடிக்க போறாருன்னு வரைக்கும் அவர் ப்ரெடிக்ட் பண்ணது தற்செயல்னு சொல்றது நம்ப முடியல. ஈவன் 9/11 இன்சிடென்ட் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் தானே. அதுல கூட எத்தனையோ பேருக்கு பாத்தீங்கன்னா அந்த ஒரு நிகழ்வு நடக்கிற முன்னுக்கு கனவுல வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு இன்சிடென்ட்ல பாத்தீங்கன்னா எத்தனையோ பேர் ஃபிளைட் புக்கிங்கை கேன்சல் பண்ண கதைகள், மாலுக்கு வந்து பெரிய பெரிய பில்டிங்கு போகிறத குறைச்ச மக்களோட கதைகள், இவங்க எல்லாரோட கனவுல வந்த மாதிரியே இந்த ஒரு இன்சிடென்ட், அதாவது இந்த 9/11 இன்சிடென்ட் நடந்திருக்கு. இது தற்செயலா? இந்த மாதிரியான கனவானது சயின்ஸ் என்ன சொல்லுது? அவங்களுக்கெல்லாம் ஃபியூச்சரை ப்ரிடிக்ட் பண்ணுற சக்தி இருக்கா? ஆக்சுவலி அதுக்கான பதிலை பார்த்தீங்கன்னா ஒரு சைக்காலஜி டேர்மில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. நம்மளோட பிரெயின் ஆனது கான்ஸ்டன்டாக ஒவ்வொரு நொடியும் டைனி இன்ஃபர்மேஷன், பேட்டர்ன்ஸ், பாடி லாங்குவேஜ், என்வாயரமெண்டல் சேஞ்சஸ் எல்லாத்தையுமே நோட்டம் விட்டுட்டு தான் இருக்கும். நீங்களே ஃபோக்கஸாக இல்லைன்னா கூட உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட் எப்போதுமே ஆக்டிவ்ல தான் இருக்கும். இப்படி எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் கனெக்ட் பண்ணி ஒரு ப்ரிடிக்ஷனை மேட் அப் பண்ணுது. அண்ட் சம்டைம்ஸ் அந்த ஒரு ப்ரிடிக்ஷன் உண்மையாக போகும். இட் ஒன்லி சம்டைம்ஸ், நாட் எவ்ரி டைம். இதுக்கு நான் ஒரு உதாரணமாக உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்றேன். இப்போ நீங்க ஒரு மனுஷனை சீக்காலியா பாக்குறீங்க ஒவ்வொரு நாளும். நெக்ஸ்ட் செகண்ட்ல நீங்க அவனை பத்தி மறந்து நீங்க டெய்லி ஒர்க்குக்கு போறீங்க. பட் உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட் ஆனது நீங்க அவனை டெய்லி மீட் பண்ற இன்சிடென்ட்டை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கும். டெய்லி நீங்க அவனை மீட் பண்ற பேட்டர்னை மெமரைஸ் பண்ணி வச்சிருக்கும். பிஹேவியரை அனலைஸ் பண்ணி வச்சிருக்கும். ஒன்ஸ் ஏதாவது சேஞ்சஸ் ஆனது அந்த மனுஷனுக்கு வந்துச்சுன்னா உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட் அதை கண்டுபிடிச்சா உங்களை அலர்ட் பண்ற விதமா கனவுல வரும். சரி, இதெல்லாம் டெய்லி லைஃப்ல ரெகக்னைஸ் பண்றதால நம்ம பிரெயின் சப்கான்ஷியஸா செய்யுதுன்னு சொல்லலாம். பட் பிளேன் கிராஷ், நேச்சுரல் டிசாஸ்டர், அன்எக்ஸ்பெக்டட் டெத்து, இதுக்கு பின்னாடி நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்ட் இருக்குதான்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலி இல்லை. பட் நம்மளாம் அறியாத சம்திங் பியாண்ட் த சயின்ஸ் இருக்குதான்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலி எஸ். ஏன்னா இதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா சயின்டிஸ்ட் கிட்டேயும் இல்லை சைக்காலஜிஸ்ட் கிட்டேயும் சரியான பதில் இல்லை, எவிடன்ஸும் இல்லை. ஏன்ஷியன் கல்ச்சரில் பார்த்தீங்கன்னா கனவானது எப்போதுமே உண்மையாக நடக்கும்னு சொல்கிறாங்க. உதாரணத்துக்கு இஜிப்ஷியனை வச்சுக்கோங்களேன். அவங்களாம் கனவானது கடவுளோட மெசேஜ்னு சொல்கிறாங்க. ஈவன் நம்மளோட கல்ச்சர்லேயே கனவானது நம்ம ஒவ்வொரு நாளும் வந்து நம்மளுக்கு வரக்கூடிய லக்கு, இழப்புகள் எல்லாத்தையுமே தீர்மானிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஈவன் அந்த காலத்தில் நம்மளோட ராஜாக்கள்லாம் ஒரு வார பற்றின முடிவுகளை எடுக்கிறதுக்கு கனவு மூலியமாக தான் தீர்மானிப்பாங்களாம். ஸோ இப்போ வரைக்கும் நான் கனவுகளை பற்றி சொன்னது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரை ப்ரிடிக்ட் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா எஸ். சைக்காலஜிஸை பொறுத்த வரைக்கும் இதை சப்கான்ஷியஸ் பவர்னு சொல்கிறாங்க. ஏன்ஷியன் காலத்து மக்கள்லாம் ஸ்ட்ரேஞ்சான விஷயங்கள் சொல்றாங்க. மனுஷனுங்க ஒவ்வொரு நாளும் அனுபவிக்கிற கனவுகள்ல இவ்வளவு மிஸ்ட்ரிஸ் இருக்குதுன்னா இன்னும் நம்மளை பத்தி எவ்வளவு மிஸ்ட்ரிஸ் இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். தூங்குறப்போ நம்ம கான்சியஸ்னஸ் டிஸ்கனெக்ட் ஆகி உலகத்தை சுத்துமா நமக்கு புரியாத ஏதோ ஒண்ணு மேல நம்ம கை வைப்போம், அதை ஃபீல் பண்ணுவோம், அதை டச் பண்ணுவோம். அதுதான் சம்திங் பியாண்ட் லாஜிக், சம்திங் பியாண்ட் சயின்ஸ், சம்திங் பியாண்ட் டைம் இட் செல்ஃப். ஸோ இன்னைக்கு நீங்க தூங்குறப்போ ஒருவேளை உங்க பிரெயின் ஆனது புது உலகத்தை அமைச்சிச்சுன்னா ஃபோக்கஸ்டா இருங்க. ஏன்னா மேபி ஒன் ஆஃப் த ட்ரீம் உங்களுக்கு ஃபியூச்சர் ப்ரிடிக்ஷனை கொடுக்கலாம். இதெல்லாம் உண்மையான எனக்கு தெரியல. பட் எது எப்படி இருந்தாலும் காலம் தான் நமக்கு சரியான பதிலை சொல்லும். அது வரைக்கும் நம்ம காத்துக்கிட்டு தான் இருக்கணும். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் டாடா பாய் ஃப்ரம் டிக்கெட் விஷன்.